நம்ம இப்போ என்ன முடிச்சிருக்கோமா ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் மொத்தமாக முழுசாக முடிச்சிருக்கோம். நிறைய எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ நம்ம இதுக்கு செகண்ட் ஸ்டேஜ் போக போகிறோம், இம்மீடியட் இன்ஃபரன்சஸ். சரிங்களா, ரொம்ப இம்பார்ட்டண்ட்டானது. இதுக்காண்டு உங்களை கரெக்டாக புரிஞ்சதுனாவே ஆல்மோஸ்ட் நிறைய உங்களுக்கு சில்லோயிசமில் இருக்கிற ஃபார்முலாஸ் காண்டி அதில் இருக்கிற ரூல்ஸு புரிஞ்ச மாதிரி தான். சரிங்களா, டீட்டெயிலாக அது என்னன்றது டிஸ்கஸ் பண்ணலாம். அதுவும் வென் டயக்ராம் மெத்தடில் பேஸ் பண்ணி தான் அனலிட்டிக்கல் மெத்தட்னு சொல்லியிருக்கேன். அந்த வென் டயக்ராம் மெத்தட் பூரா எப்படி நம்ம நீங்கள் சில்லோயிசம் எல்லாம் ரெப்ரசென்ட் பண்ணுறீங்க, அதுலேருந்து நம்மளுக்கு எப்படி இது ஃபார்முலா பேஸ்ட் ஒன் அனலிட்டிக்கல் மெத்தட் எப்படி வந்திருக்கான்றது கூட நம்ம பார்க்குறோம். ஸோ சில்லோயிசம்னாவே நார்மலாக என்னமா வென் டயக்ராம் பேஸ்டு தான். பட் நம்ம எதில் டீச் பண்ணிட்டு இருக்கோம், அனலிட்டிக்கல் மெத்தடில். ஸோ அனலிட்டிக்கல் மெத்தடில் 3 ஸ்டேஜஸ் இருக்குன்னு சொல்லியிருக்கேன். ரூல் பேஸ்ட் ஒன், இமீடியட் இன்ஃபரன்சஸ், காம்ப்ளிமெண்ட்ரி பேர். ரூல் பேஸ்ட் ஒன் முடிச்சிருக்கோம். இது இமீடியட் இன்ஃபரன்சஸ்ன்றது உங்களுக்கு மொத்தமாக நான் வென் டயக்ராமில் எப்படி நம்ம உங்களுக்கு ரெப்ரசென்ட் பண்ணுறீங்களோ அது மாதிரி எல்லாம் எக்ஸாம்பிளோட கொடுத்துட்டு அதுலேருந்து நம்ம எப்படி வர வச்சிருக்கோம் இந்த ரூல்ஸ்ன்றது கூட நான் டீட்டெயிலாக நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம என்ன செய்யலாம், ஒரு வாட்டி எல்லாமே நம்ம ரிவைஸ் பண்ணிடலாமா? ஸோ மொத்தமாக என்னெல்லாம் நம்ம இதுவரெல்லாம் பார்த்துருக்கோமோ ஒரு 1 or 2 minutes மேக்ஸிமம் ஒரு வாட்டி எல்லாம் ரிவைஸ் பண்ணிட்டோம்னா உங்களுக்கு அப்படியே மைண்டில் ரிஜிஸ்டர் ஆகிடும். சில்லோயிசம் என்ன, இன்ஃபரன்ஸ் ஆர் டிடக்ஷன் ஃப்ரம் எனி கிவன் ஸ்டேட்மெண்ட் வாட் other statements can be extracted is what the meaning of syllogism. ஸோ அதுதான் பார்த்துருக்கோம். ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு அந்த ஸ்டேட்மெண்ட்லேருந்து வேற என்ன ஸ்டேட்மெண்ட் எல்லாம் எடுக்கலாமோ அதுதான் சில்லோயிசம் மட்டும் சொல்லியிருக்கோம். ஸோ சில்லோயிசமில் நம்மளுக்கு என்ன 4 types of statements இருக்கு. அதுதான் ப்ரொபோசிஷன்ஸ் சொல்லியிருக்கோம். யூனிவர்சல் பாசிட்டிவ் ப்ரொபோசிஷன்ஸ், யூனிவர்சல் நெகட்டிவ் ப்ரொபோசிஷன்ஸ், பர்டிகுலர் பாசிட்டிவ் ப்ரொபோசிஷன்ஸ் அண்ட் பர்டிகுலர் நெகட்டிவ் ப்ரொபோசிஷன்ஸ். இந்த சில்லோயிசம்ன்றது வென் டயக்ராம் மெத்தடாக இருக்கு, அனலிட்டிக்கல் மெத்தடாக இருக்கு. அனலிட்டிக்கல் மெத்தட்னா ரூல் பேஸ்டு ஒன்னு. இந்த அனலிட்டிக்கல் மெத்தட்ல 3 ஸ்டேஜ் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒன் என்னமோ ரூல் பேஸ்டு ஒன்னு, செகண்ட் ஸ்டேஜ் என்னமோ இம்மீடியட் இன்ஃபரன்சஸ், தேர்ட் ஸ்டேஜ் என்னமோ காம்ப்ளிமெண்டரி பேர். Syllogism means inference or deduction from any given statement. What other statements can be extracted is what the meaning of syllogism. So syllogism, in order to derive a conclusion between 2 or more statements, the statements must be properly aligned. What is the meaning of proper alignment? There must be a common term. The common term must be predicate of the first statement and subject of the second or last statement, which will be eliminated or disappeared in the final conclusion. You will be left with subject of the first statement as the subject, predicate of the last statement as the predicate based on 6 rules. Innama and the 6 rules. What is a plus a plus e, I plus a, I plus e plus a, o star, e plus I, o star. O star and innama o reverse. Subject and predicate of o will be interchanged. Now suppose the statements are not being properly aligned. அப்படினா என்னமா ப்ராப்பரா அலைன்மெண்ட் ஆவலன்னா அப்ப என்ன செய்யலாம், we need to make proper alignment. நீங்க proper alignment வர மாதிரி நீங்க செஞ்சுக்கணும். அதுக்காக என்ன செய்யணும், you can interchange any one of the statements or convert any one of the statements or both. If the statements are not being properly aligned, you can make proper alignment by interchanging any one of the statements or converting the statements or applying both. So interchange பண்ணிட்டு இல்லனா convert பண்ணிட்டு கூட நீங்க proper alignmentக்கு எடுத்துக்கிட்டு வரலாம். பட் நம்ம இப்போ என்ன கத்துக்கிட்டோம்னா interchange பண்ணி மட்டும்தான் நம்ம இது வரலாம் நம்ம செஞ்சிருக்கோம். ரூல் பேஸ்டு ஒன்லியே இன் கேஸ் அலைன்மெண்ட் ஆவலைன்னா இன்டர்சேஞ்ச் பண்ணிட்டு ஸோ மேக் ப்ராப்பர் அலைன்மெண்ட்ன்ற மாதிரி எடுத்துன்னு வந்திருக்கோம் இல்லையா. இமீடியட் இன்ஃபரன்சஸில் கன்வர்ஷன் பேஸ் பண்ணிட்டு என்ன வரும்ன்றது நம்ம பார்க்க போகிறோம். இந்த கன்வர்ஷன் சார் அது எப்படி சார் புரிஞ்சுக்கிறதுன்றீங்களா? பாருங்களா, ஒரு ஸ்டேட்மெண்ட் ஏ ஸ்டேட்மெண்ட் இருந்தால் ஆல் ஒயிட் இஸ் பிளாக் அன்ட்டு இதை நம்ம ஆல் பிளாக் இஸ் ஒயிட் அன்ட்டு எழுதலாமா? some white is black ante edulama, some black is white ante edulama, some white is not black ante edulama, some black is not white ante edulama, no black is white ante edulama, no white is black ante edulama. So idu pathingana neenga oru A statement எடுத்துக்கிட்டு A reverse, I straight, I reverse, O straight, O reverse, E straight, E reverse இது மாதிரி நம்மலாம் ஏதுலாமான்றது தான் நம்ம செக் பண்ண போகிறோம். ஸோ இது பாருங்க, ஸ்ட்ரைட்னா லெஃப்ட் டு ரைட் சப்ஜெக்ட் ப்ரெடிகேட், ரிவர்ஸ்னா பேக் டு ஃப்ரண்ட். புரியுதாம்மா இன்னான்னுட்டுன்னு? அதுதான் நான் இங்கே ஈஸியாக இருக்கிறதுக்காக நம்ம சொல்லிட்டு இருக்கோம். ஸோ லெஃப்ட் டு ரைட் ஸ்ட்ரைட்னா, பேக் டு ஃப்ரண்ட்னா ரிவர்ஸ் பண்ணிட்டு நம்ம சொல்லிட்டு இருக்கோம். இப்போ எதெல்லாம் எப்படி எழுதலாம் டீட்டெயிலாக நம்ம பார்க்குறோம். எதனால இது ரொம்ப இம்பார்ட்டன்ட்னா, இப்போ நான் ஐ ஸ்டேட்மெண்ட் நான் சொல்கிறேன்னு நினச்சிக்கோங்களா, சம் ஒயிட் இஸ் பிளாக் அன்ட்டு சம் பிளாக் இஸ் ஒயிட் அன்ட்டு கூட நம்மளால சொல்ல முடியுமா? சொல்லலாமா இல்லையா? நிறைய பேருக்கு எஸ்ன்னு சொல்றீங்க இல்லையா? அதே நான் சம் ஒயிட் இஸ் பிளாக்னா சம் ஒயிட் இஸ் நாட் பிளாக் அன்ட்டு கூட சொல்லலாமா? சொல்லலாம் இல்லையா?
ஸோ சொல்லலாமான்னா கண்டிப்பாக கிடையாது. நிறைய பேருக்கு என்னென்னா சொல்லலாம் சார்ன்ற மாதிரி நினச்சிட்டு இருப்பீங்க. இப்போ கூட நான் சொல்கிறது உங்களுக்கு கண்டிப்பாக புரிஞ்சிருக்காது. இது நான் எப்படி சொல்லியிருக்காரு சார்ன்ட்டு அது நான் ப்ரூவ் பண்ண போகிறேன். இதுதான் நம்ம இங்கே பார்த்துட்ருக்கோம். ரொம்ப இம்பார்ட்டண்ட்டானதுமா இம்மீடியட் இன்ஃபரன்சஸ். அது ஒரு ஸ்டேட்மெண்ட்லேருந்து மிச்சம் என்ன ஸ்டேட்மெண்ட் எல்லாம் எடுக்கலான்றது தான் நம்ம பார்த்துன்னு இருக்கோம். ஸோ இம்மீடியட் இன்ஃபரன்சஸ்னா ஃப்ரம் எ கிவன் சிங்கிள் ஸ்டேட்மெண்ட் வாட் அதர் ஸ்டேட்மெண்ட்ஸ் கேன் பி எக்ஸ்ட்ராக்டட். சில்லோயிசம்னா என்னன்ட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட்லேருந்து என்ன ஸ்டேட்மெண்ட்லாம் எடுக்கிறோமோன்ட்டு அதுக்காக தான் ரூல் பேஸ்ட் வந்து என்ன பார்த்துருக்கோம், 2 or more ஸ்டேட்மெண்ட்ஸ், 2 இல்லைன்னா அதுக்கு மேலே இருக்கிற ஸ்டேட்மெண்ட் எடுத்துக்கிட்டு அதுலேருந்து எப்படி நம்ம கன்க்ளூஷன் டிரைவ் பண்ணுறதுன்றது தான் நம்ம பார்த்துருக்கோம். பட் இம்மீடியட் இன்ஃபரன்சஸில் என்னன்னா ஒரே ஒரு ஸ்டேட்மெண்ட்லேருந்து என்ன ஸ்டேட்மெண்ட் எல்லாம் எடுக்கலாம்ன்றது தான் நம்ம இம்மீடியட் இன்ஃபரன்சஸில் பார்க்குறோம். ஒரு ஸ்டேட்மெண்ட்டை எப்படி எல்லாம் மாற்றலாம்ன்றது தான் நம்ம டீட்டெயிலாக இம்மீடியட் இன்ஃபரன்சஸில் பார்க்குறோம். புரியுதா? ஒரு ஸ்டேட்மெண்ட்டை எப்படி எல்லாம் நம்ம மாற்றலாம். ஸோ அதுதான் implications and conversions அண்டு நம்ம இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஸோ என்ன இதுன்றது இப்போ தான் ஃபுல் ஃப்ளெஜ்டாக நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி என்ன வேணும், என்ன கற்றுக்கணும்னா உங்களுக்கு வென் டயக்ராமில் எப்படி எல்லாம் நம்ம ரெப்ரசென்ட் பண்ணலான்றது தெரிஞ்சுக்கணும். ஒரு ஏ ஸ்டேட்மெண்ட் வை எப்படி ரெப்ரசென்ட் பண்ணலாம், ஒரு ஐ ஸ்டேட்மெண்ட் வை எப்படி ரெப்ரசென்ட் பண்ணலாம் வென் டயக்ராம் மெத்தடில், ஒரு இ ஸ்டேட்மெண்ட் வை எப்படி ரெப்ரசென்ட் பண்ணலாம், ஒரு ஓ ஸ்டேட்மெண்ட் வை எப்படி ரெப்ரசென்ட் பண்ணலாம் இந்த வென் டயக்ராம் மெத்தடான்றது தான் பார்க்க போகிறோம். நான் இன்னும் முதல்லயே போட்டுவிட்டேன், இனிமேல் என்ன சார்ன்ற மாதிரி நினச்சிக்கலாம், உங்களுக்கு புரியணும் இல்லையா? ஸோ பாருங்கள், ஒரு ஏ ஸ்டேட்மெண்ட் ஆல் ஒயிட் இஸ் பிளாக் எப்படி ரெப்ரசென்ட் பண்ணலாமா, ஒயிட்டு ஆல் ஒயிட் பிளாக் உள்ள இருக்குது அப்படி தான் நான் ரெப்ரசென்ட் பண்ணணும். ஸோ இது நான் டீட்டெயிலாக எக்ஸ்ப்ளனேஷன் பண்ண தேவையில்ல, உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஸோ இதெல்லாம் ஆல் ஒயிட்டு, டபிள்யூன்றது ஒயிட், மொத்தமாக அதெல்லாம் பிளாக் உள்ள இருக்குது, ஆல் ஒயிட் இஸ் பிளாக்னு சொல்லியிருக்கோம். இது மட்டும்தானா, இப்படி மட்டும்தானா நம்மளால் ரெப்ரசென்ட் பண்ண முடியும்னா இது மாதிரி கூட ரெப்ரசென்ட் பண்ணலாம். ஒயிட்டு பிளாக்கு ஒரே சர்க்கிளில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, இல்லை ஒயிட் ஒரு சர்க்கிள், அதே மாதிரி சர்க்கிள் பிளாக்கு கூட இருக்குது. ஸோ ஓவர்லேப், அதுக்கு மேலே இன்னொரு சர்க்கிள் இருக்குது, வேறு எங்குமே உங்களுக்கு கேப்ன்றது கிடையாது. அது மாதிரி இருக்கும்போது இது மாதிரி ரெப்ரசென்ட் பண்ணலாம் இல்லையா? இது கூட ஒன் வே ஆஃப் ரெப்ரசென்டிங் ஏ டைப் ஸ்டேட்மெண்ட். அப்போ ஏ டைப் ஸ்டேட்மெண்ட்டு 2 விதமாக நம்ம வென் டயக்ராமில் ரெப்ரசென்ட் பண்ணுவோம். புரியுதாமா? ஸோ தெரிஞ்சிருக்கோம், இந்த மெத்தடும் தெரிஞ்சிருக்கோம், இது உங்களுக்கு பார்த்துருப்பீங்க. ஸோ இப்படி இல்லைனா இப்படி 2 விதமாக நம்ம உங்களால் ஏ டைப் ஸ்டேட்மெண்ட்டை ரெப்ரசென்ட் பண்ண முடியும். கிளியர்? புரிஞ்சதாமா? அடுத்தது பாருங்க, இ டைப் ஸ்டேட்மெண்ட். இ டைப் ஸ்டேட்மெண்ட் என்ன, நோ ஒயிட் இஸ் பிளாக். இது எப்படிமா வென் டயக்ராம் மெத்தடாக ரெப்ரசென்ட் பண்ணுறோம். ஸோ ஒயிட்டு பிளாக்கு தனித்தனியாக மென்ஷன் பண்ணியிருக்கோம் இல்லையா? இங்கே நீங்கள் பிளாக்கு இங்கே ஒயிட்டு போடலாம், இல்லை மேலே பிளாக்கு கீழே ஒயிட்டு போடலாம், இல்லை கீழே ஒயிட்டு மேலே பிளாக் போடலாம். இ டைப் ஸ்டேட்மெண்ட் முடிச்சோமா? அப்போ ஐ டைப் எப்படி எல்லாம் ரெப்ரசென்ட் பண்ணலாம் பாருங்களா. சம் ஒயிட் இஸ் பிளாக்னு சொல்லியிருக்கேம்மா, சம் ஒயிட் இஸ் பிளாக்னு சொல்லியிருக்கோம் இல்லையா? ஸோ சம் ஒயிட் இஸ் பிளாக் இப்படி தானே ரெப்ரசென்ட் பண்ணுறோம். ஸோ இங்கே நடுவில் இருக்கிறது தானே சம் ஒயிட் இஸ் பிளாக்ன்றது, ஒயிட்டு பிளாக்குக்கு காமனாக இருக்கிறது. இது சொல்லலாமா சம் ஒயிட் இஸ் பிளாக்ன்ட்டு? ஸோ மொத்தமாக பிளாக்கெல்லாம் இங்கே எப்படி இருக்குமா, ஒயிட்டு தான், ஆல் பிளாக் இஸ் ஒயிட் இல்லையா? பட் சம் ஒயிட் இஸ் பிளாக்ன்றது இது எல்லாமே சம் ஒயிட் இஸ் பிளாக் தான் வரும் இல்லையா? ஸோ இதுவும் சொல்லலாம். இப்படி சொல்லலாமா? இதுதான் டவுட் வந்துருச்சு சார், ஆல் ஒயிட் பிளாக் ஆயிடுச்சு சார், நீங்கள் சம் ஒயிட் அண்ட் பிளாக் சொல்லியிருக்கீங்கன்னு சொல்லக்கூடாதா? ஆல் ஒயிட் இஸ் பிளாக் போது சம் ஒயிட் இஸ் பிளாக்ன்ட்டு சொல்லலாமா சொல்லக்கூடாதாம்மா? சார் சொல்லக்கூடாது சார், ஆல் ஒயிட் இல்லை சார் பிளாக்கு. இதுதான் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் எப்பாவது கிளாஸ் எடுக்கும்போது சொல்லிட்டு இருப்பாங்க. அம்மா ஆல் ஒயிட் இஸ் பிளாக் போது சம் ஒயிட் இஸ் பிளாக் கூட கரெக்டு தானே? பாருங்க, கிளாஸ் பூரா தண்ணி இருக்கு சரிங்களா? ஸோ கிளாஸ் ரொப்பி தண்ணி இருக்கு. சம் வாட்டர் இஸ் தேர் இன் தி கிளாஸ்ன்னு சொல்கிறேன், கொஞ்சம் தண்ணி இருக்கு அந்த கிளாஸ்லன்றது அது தப்பா ரைட்டாமா என்னோட ஸ்டேட்மெண்ட்? ஸோ அந்த கிளாஸில் கொஞ்சம் தண்ணி இருக்குன்றது கரெக்டாக தப்பாமா? கரெக்டு தானே? ஸோ கிளாஸ் இஸ் ஃபுல் ஆஃப் வாட்டர்ன்னு சொல்லும்போது சம் வாட்டர் இஸ் தேர் இந்த கிளாஸ் போது கரெக்டாக தப்பா? கரெக்டு தானே? ஸோ அதுதான் இங்கே சொல்ல வரும். ஸோ ஃபுல்லாக இருக்கணும் போது கொஞ்சம் இருக்குன்றது எப்பவுமே ரைட்டு தான், எப்பவுமே ரைட்டு தான், அது நீங்கள் தப்பு கண்டுபிடிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அதே கொஞ்சமாக இருக்கும்போது ஃபுல்லாக இருக்குன்றது தப்பு, பட் ஃபுல்லாக இருக்கும்போது கொஞ்சமாக இருக்குன்னு சொல்கிறது எப்பவுமே ரைட்டு தான். கரெக்டாக? அதே மாதிரி இது கூட சொல்லலாமா? இப்போ தான் நான் சொல்லியிருக்கேன், இது ரெண்டுமே ஒரே சர்க்கிள் தான். ஸோ ஒயிட் டு பிளாக்ன்றது ஒரே சர்க்கிள், இங்கே 2 சர்க்கிள் இருக்குது, நீங்கள் ஒன்று தான் நினச்சிக்க போகிறீங்க சரிங்களா? ஒயிட்ன்றது என்ன சர்க்கிளோ அதே சர்க்கிள் மேலே சர்க்கிள் என்ன இருக்குன்னா பிளாக். ஸோ 2 சர்க்கிள் இங்கே இருக்குது, ஓவர்லேப் ஆகிருக்கு. புரியுதாமா? ஸோ சம் ஒயிட் இஸ் பிளாக்னா எப்படி ரெப்ரசென்ட் பண்ணலாம், இப்படி கூட சொல்லலாம். அப்போ ஐ டைப் ஸ்டேட்மெண்ட்டை எப்படியெல்லாம் வென் டயக்ராமில் ரெப்ரசென்ட் பண்ணலாம். ஸோ மொத்தமாக எவ்வளோ விதமாக ரெப்ரசென்ட் பண்ணலாமா? 4 விதமாக ரெப்ரசென்ட் பண்ணலாம். ஏ டைப் ஸ்டேட்மெண்ட்னா
ரெண்டு விதமாக ரெப்ரசென்ட் பண்ணலாம் இல்லையா. அதே இ டைப் ஸ்டேட்மெண்ட்னா ஒரே ஒரு மாதிரி தான் வென் டயக்ராமில் ரெப்ரசென்ட் பண்ணலாம். இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டுமா, மனசில் அப்படியே ரிஜிஸ்டர் ஆகிடணும். ஏ டைப் ஸ்டேட்மெண்ட்னா ரெண்டு விதமாக ரெப்ரசென்ட் பண்ணலாம். இ டைப் ஸ்டேட்மெண்ட்னா ஒரே விதமாக வென் டயக்ராமில் ரெப்ரசென்ட் பண்ணலாம். ஐ டைப் ஸ்டேட்மெண்ட்னா 4 விதமாக ரெப்ரசென்ட் பண்ணலாம். ஓ டைப் பாருங்களா, ஓ டைப் எப்படி வரும்? சம் ஒயிட் இஸ் நாட் பிளாக், சம் ஒயிட் இஸ் நாட் பிளாக் சொல்லலாமா? இதெல்லாம் சம் ஒயிட் இஸ் நாட் பிளாக் அண்ணா இதெல்லாம் கூட இல்லையா. ஸோ அப்படி சொல்லலாம். ஸோ அதே மாதிரி சம் ஒயிட் இஸ் நாட் பிளாக் இது சொல்லலாமா? some white is not black. so இங்க வரது எல்லாமே some white is not black தான். இது எல்லாமே some white is not black. இங்க some white is not black சொல்லலாமா? சார் என்ன சார் no white is black நீங்க என்ன சார் some white is not black ன்னு சொல்லிட்டு இருக்கீங்க? திருப்பி நான் இங்கே தான் வரேன் இல்லையா. ஸோ திருப்பி நான் இங்கே தான் வரேன். எல்லாமே இருக்கும்போது கொஞ்சமாக இருக்குன்றது கரெக்டு தானே. அது மாதிரி சுத்தமாக ஒன்றுமே இல்லைன்னும் போது கொஞ்சம் இல்லைன்றது கூட கரெக்டு தானே. ஒன்றுமே இல்லைன்னும் போது கொஞ்சம் இல்லைன்றது கூட கரெக்டு தானே. when nothing is there something is not there is always true. எதனால் சொல்கிறேன்னா மொத்தமாக எக்ஸாமில் எல்லாம் சப்ஜெக்ட்டு ஊற்றிக்கிச்சுமா, மொத்தமாக ஃபெயில் தான். அப்பா அம்மா இல்லை அப்பா போயிட்டு பக்கத்து வீட்டில் யாராவது வந்து என்ன ஆச்சுப்பா பையனோட ரிசல்ட் என்ன சொல்கிறாங்கம்மா, நம்மள காப்பாற்றணும் இல்லையா. கண்டிப்பாக அவரை காப்பாற்றுக்கணும், நம்மளையும் காப்பாற்றணும். ஏதோ ஒரு 2 சப்ஜெக்ட் போயிருக்கு சார், அடுத்த இதில் எழுதிட்டு பாஸ் பண்ணிவிடுவான்ட்டு சொல்லிட்டு வருவாங்க. ஏன்னா நீங்கள் ஒரு சப்ஜெக்ட் ஃபெயில் ஆனாலும் 2 ஃபெயில் ஆனாலும் எல்லாமே ஃபெயில் ஆனாலும் ஒன்று தான், எப்படியும் எக்ஸாம் எழுத போகிறோம். புரியுதாம்மா எப்படியான்ட்டு. ஸோ நத்திங் இஸ் தேர் சம்திங் இஸ் நாட் தேர் இஸ் ஆல்வேஸ் ட்ரூ. இன்னொரு எக்ஸாம்பிள் கூட சொல்லலாம். அஜித் ஃபேன்ஸ் இருப்பாங்க நிறைய பேர், விஜய் ஃபேன்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க. ஏதாவது ஒரு படம் ரொம்ப மோசமாக இருந்து ஊற்றிக்கிச்சுன்னு நினச்சிக்கோங்களாம், ஃபெயில் சரிங்களா. அந்த தியேட்டரில் போனால் யாரும் இருக்க மாட்டான். வெளியில் வந்தால் என்ன சொல்லுவான் அவன், சில பேர் இல்லைடான்னுவான், சில பேர் இல்லைடான்னுவான் இல்லையா. அவன் மொத்தமாக காலியாக இருக்கடா தியேட்டர்னு சொல்லுவான், கண்டிப்பாக சொல்ல மாட்டான் இல்லையா. அதில் ஃபேன்ஸ் எல்லாம் கண்டிப்பாக அது மாதிரிலாம் சொல்ல மாட்டாங்க, சில பேர் இல்லைடா தியேட்டர்லான்னுவான். ஸோ அதுதான் இங்கே நம்ம சொல்ல வரோம். புரியுதாமா. ஸோ ஃபுல்லாக இருக்கும்போது கொஞ்சமாக இருக்குன்றது எப்பவுமே ரைட்டு தான். எதுவுமே இல்லைன்னும் போது கொஞ்சம் இல்லைன்றது கூட எப்பவுமே ரைட்டு தான். இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டானது. நம்ம இப்போ சொல்லியிருக்கிறது இது ரூல் பேஸ்டாக எப்படி எடுத்துகிட்டு வரோன்றது தான் நம்ம பார்க்குறோம். இப்போ இம்மீடியட் இன்ஃபரன்சஸ் ஆனால் என்னன்னா ஒரு ஸ்டேட்மெண்ட்லேருந்து வேற என்ன ஸ்டேட்மெண்ட் எல்லாம் நம்மளால் எடுக்க முடியும்ன்றது தான் பார்க்குறோம். ஸோ ஒன்று ஏ இந்த ஏ ரிவர்ஸ் ஆல் பிளாக் இஸ் ஒயிட்ன்ட்டு நம்ம சொல்லலாமா, அதுதான் நான் சொல்லியிருக்கேன் இல்லையா. சம் ஒயிட் இஸ் black, some black is white, some white is not black, some black is not white, no white is black, no black is white. ஒரு ஸ்டேட்மெண்ட் எடுத்துக்கிட்டு இதெல்லாம் நம்ம செக் பண்ணிட்டே வரோம். இதில் இம்மீடியட் இன்ஃபரன்சஸ்ன்றது 2 விதமாக டிவைட் பண்ணியிருக்கேன், இம்ப்ளிகேஷன்ஸ் அண்ட் கன்வர்ஷன்ஸ். இம்ப்ளிகேஷன்ஸில் என்னன்னா சேம் சப்ஜெக்ட் அண்ட் சேம் ப்ரெடிகேட் இருக்கணும். கன்வர்ஷன்ஸில் சப்ஜெக்ட் அண்ட் ப்ரெடிகேட் இன்டர்சேஞ்ச் ஆகணும். அப்படி என்ன, இப்போ ஆல் ஒயிட் இஸ் பிளாக் இருக்கும்போது சம் ஒயிட் இஸ் பிளாக்னு சொல்லலாமா, சப்ஜெக்ட் டு ப்ரெடிகேட் சேம் தானே. சம் ஒயிட் இஸ் நாட் பிளாக் சொல்லலாமா, அதுவும் சப்ஜெக்ட் டு ப்ரெடிகேட் சேம் தானே. நோ ஒயிட் இஸ் பிளாக் சொல்லலாமா, சேம் சப்ஜெக்ட் அண்ட் சேம் ப்ரெடிகேட் இல்லையா. எப்படி இருந்தா சப்ஜெக்ட் டு ப்ரெடிகேட் எப்படி இருக்கோ அதே மாதிரி சொல்றது தான் implications புரியுதாமா. ஸோ இம்ப்ளிகேஷன்ஸ் என்ன, சேம் சப்ஜெக்ட் அண்ட் சேம் ப்ரெடிகேட். ஸோ என்ன சப்ஜெக்ட் என்ன ப்ரெடிகேட் இருக்கோ அதே மாதிரி வேற ஸ்டேட்மெண்ட்ஸில் சொல்லலாமான்றது தான் பார்க்குறோம். அதே கன்வர்ஷன்ஸ்லன்னா சப்ஜெக்ட் அண்ட் ப்ரெடிகேட் இன்டர்சேஞ்ச் ஆகும். ஏ ரிவர்ஸ் என்ன வரும், ஆல் பிளாக் இஸ் ஒயிட், அதுதான் கன்வர்ஷன். சப்ஜெக்ட் அண்ட் ப்ரெடிகேட் இன்டர்சேஞ்ச் ஆயிருக்கு. சம் பிளாக் இஸ் ஒயிட், சம் பிளாக் இஸ் நாட் ஒயிட், நோ பிளாக் இஸ் ஒயிட். புரியுதாமா என்னான்ட்டு. ஸோ ஒரு ஸ்டேட்மெண்ட் எடுத்துக்கிட்டு இன்னெல்லாம் இம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கு, இன்னெல்லாம் கன்வர்ஷன்ஸ் இருக்குன்ட்டு பார்க்குறோம். பார்க்கலாமா 1 by 1. இப்போ பாருங்க ஏ ஸ்டேட்மெண்ட் எடுத்துக்கிட்டு ஆல் ஒயிட் இஸ் பிளாக்னு இருந்தா ஆல் பிளாக் இஸ் ஒயிட் என்று சொல்லலாமாமா. ஆல் பிளாக் இஸ் ஒயிட்ன்றது எங்க கரெக்ட்மா, இங்க கரெக்டா கிடையாது இல்லையா. இங்கே ரைட்டா, இங்கே ரைட்டு தான். பட் ரெண்டுத்துலையுமே ரைட்டு இருந்தால் தான் நம்ம அந்த கன்க்ளூஷன்ன்றது எடுக்கிறோம். எப்பவுமே மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ இட் மஸ்ட் பி ட்ரூ இன் ஆல் தி டயக்ராம்ஸ். இப்போ ஏ ஸ்டேட்மெண்ட்ல ஹவு மெனி டயக்ராம்ஸ் ஆர் தேர் வென் டயக்ராம்ஸ்னா 2ன்னு சொல்லியிருக்கோம் இல்லையா. இது ரெண்டுத்துலையுமே ட்ரூவாக இருந்தால் மட்டும்தான் நம்ம ஆன்சர் எடுக்கணும், இல்லைன்னா எடுக்கக்கூடாது. புரியுதாமா. ஸோ ஏ ரிவர்ஸ்ன்றது வருமானா வராது, ஏன்னா ஏ ரிவர்ஸ்ன்றது இங்கே வரல, இந்த டயக்ராமில் வரல. ஸோ அப்போ மீனிங் என்னன்னா A cannot be converted into A. A cannot be converted into A. அதனால நம்மளுக்கு இங்க ஃபார்முலா வராது. அடுத்தது பாருங்க I என்றது எடுக்கிறோம். I என்றது நம்ம சொல்லலாமா பாருங்க, whenever A statement is there, A statement இருக்கும்போது some white is black ante சொல்லலாமா. some white is black சொல்லலாமா.
all white is black னா என்னமா some white is black ன்னு சொல்லலாம். அதுதான் நான் டிஸ்கஸ் பண்ணோம். when everything is there something is there is always true. அது மாதிரி நீங்க நல்லபடியா ஞாபகம் வச்சுக்கலாம், எப்பவுமே ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். சோ இங்க பாருங்க some white is black, இங்க கூட சொல்லலாமா A is directly implied by I. இதோட மீனிங் என்னன்னா A is directly implied by I. நீங்க அப்படியே எழுதிடலாம். A is directly implied by I. பாருங்க அதுக்கு அடுத்தது கன்வர்ஷன் பாருங்க. கன்வர்ஷன் என்னமா back to front. some black is white சொல்லலாமா some black is white. some black is white கரெக்ட் தானே? some black is white இங்கேயும் கரெக்ட் தானே? so A can be converted into I. அதுவும் சொல்லலாம் A is implied by I. A can be converted into I. so இந்த கன்வர்ஷன்ஸ்ல நம்ம போறோம், இந்த கன்வர்ஷன்ஸ்ல நம்ம போடுறோம் சரிங்களா. A can be converted into I. இதெல்லாம் இப்படியே நீங்க முதல்ல கத்துக்கோங்க. அதுக்கு அடுத்தது இதெல்லாம் எப்படி யூஸ்ஃபுல்ன்றது ப்ராப்ளம் சால்வ் பண்றபோது பார்க்கலாம் சரிங்களா. ஸோ இப்போ A can be இப்போ என்ன பார்த்துருக்கோமா A is implied by I. A can be converted into I. அதுக்கு அடுத்தது பாருங்க O. ஏலிருந்து O ஸ்டேட்மெண்ட் எடுக்கலாமா பாருங்க. O ஸ்ட்ரைட்னா என்ன வரும்மா some white is not black. some white is not black சொல்ல முடியுமா? கிடையாது. all white is black இருக்கும்போது some white is not black ன்னு சொல்ல முடியாது, இங்கேயும் கிடையாது. அப்படின்னா என்னன்ட்டு A is not implied by O ஸ்டேட்மெண்ட். அது ஒரு டயக்ராம்ல ஃபெயில் ஆனா நீங்க அடுத்தது எதுவும் செக் பண்ண தேவையில்லை, வரவே வராது. ஏன்னா எல்லா டயக்ராம்லயும் இது ரைட்டா இருந்தா மட்டும்தான் நம்ம போகணும் சரிங்களா. A is not implied by O. A can be converted into O வா பாருங்க. some black is not white. some black is not white இங்க வருமா? வரும், பட் இங்க வருமா? வராது. ஸோ ரெண்டுத்துலையுமே வந்தால் தான் நம்ம சொல்லணும் இல்லையா. ஸோ A is not implied by O. A cannot be converted into O. ஸோ ஏலேருந்து O டைரெக்டாக எடுக்க முடியாது, ஏலேருந்து ஓவை கன்வெர்ட்டும் பண்ண முடியாது, அதுவும் வரல. ஸோ ஃபைனலாக என்ன இருக்குமா E ஸ்டேட்மெண்ட். E ஸ்டேட்மெண்ட் என்ன no white is black சொல்லலாமா? no white is black கிடையாது. இங்க சொல்லலாமா? கிடையாது. கன்வர்ஷன் பாருங்க no black is white சொல்லலாமா? கிடையாது, இங்கேயும் கிடையாது. A is not implied by E. A cannot be converted into E. அப்போ ஒரு A ஸ்டேட்மெண்ட் இருந்தா எப்படி எல்லாம் கன்வெர்ட் பண்ணலாம்னா A is directly implied by I. A இருந்தா I டைரக்டா எடுக்கலாம். A can be converted into I. ஏலிருந்து I கன்வெர்ட் பண்ணலாம். ஸோ all white is black ன்னு இருந்தா என்ன ஸ்டேட்மெண்ட் எல்லாம் ரைட்டா இருக்கும்னா இதிலிருந்து நம்ம some white is black ன்னு சொல்லலாம், அது ரைட்டு தான். some black is white ன்னு சொல்லலாம், அதுவும் ரைட்டு தான். ஸோ ஏலிருந்து நம்ம என்ன எடுக்க முடியுமா? I மட்டும்தான் எடுக்க முடியும். A is directly implied by I. A can be converted into I. அதே வேற விதமா எப்படி சொல்லலாம்னா whenever everything is there something is there is always true. அது மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. whenever everything is there something is there is always true. எல்லாமே இருக்கும்போது அதுல கொஞ்சம் இருக்கும்ன்றது கண்டிப்பா அது ரைட்டு தான். ஸோ அதுதான் நீங்க மைண்ட்ல வச்சுக்கணும். புரிஞ்சதாமா? அடுத்தது என்ன E ஸ்டேட்மெண்ட் பார்க்கலாமா? no white is black பாருங்க. can E be converted into E? A கன்வெர்ட் பண்ண முடிஞ்சதா? all black is white. all black is white இங்க தான் ரைட், இங்க கிடையாது. A cannot be converted into A ன்னு சொல்லியிருக்கோம். பட் E சொல்லுங்க பாருங்க. E can be converted into E. no black is white சொல்லலாமாமா? yes, E can be converted into E, right? so E can be converted into E. E can be converted into E, but A cannot be converted into A. மைண்ட்ல வெச்சுக்கோங்க. but A cannot be converted into A. இப்போ பாருங்க ஈலிருந்து A ஸ்டேட்மெண்ட் எடுக்கலாமா பாருங்க. A straight என்னமா? all white is black சொல்ல முடியுமா? கிடையாது. all black is white சொல்ல முடியுமா? கிடையாது. I எடுக்க முடியுமா? some white is black சொல்ல முடியுமா? கிடையாது. some black is white சொல்ல முடியுமா? கிடையாது. ஸோ கடைசியில் என்ன இருக்குமா? O என்ன வரும் பாருங்க. some white is not black சொல்லலாமாமா? some white is not black சொல்லலாம் இல்லையா? இதுக்கு முன்ன தானே டிஸ்கஸ் பண்ணோம். எதுவுமே கிடையாதுன்னும் போது கொஞ்சம் கிடையாதுன்றது கூட ரைட்டு தான் இல்லையா? ஸோ some white is not black ன்றது ரைட்டா? ரைட். what does that mean? E is directly implied by O. E is directly implied by O. E is directly implied by O. புரியுதாமா? என்ன நான் சொல்லியிருக்கணும்ட்டு E is directly implied by O. so no white is black போது some white is not black ன்றது கூட ரைட்டு தான். can E be converted into O? converted என்ன ப்ரோ? can E be converted into O? converted என்னன்ட்டு some black is not white சொல்லலாமா பாருங்க. some black is not white no black is white போது some black is not white சொல்லலாம் இல்லையா? அது கூட ரைட்டு தான். E can be converted into
O. E can be converted into E and also O. அதனால நான் இது மாதிரி போட்டிருக்கேன். E can be converted into E and also O. So இது பேஸ் பண்ணிட்டு நம்ம என்ன சொல்லலாமா? A and E statementல A is directly implied by I. A can be converted into I. E is directly implied by என்னமா? E is directly implied by O. E can be converted into E and also O. இது அப்படியே மைண்ட்ல வெச்சுக்கோங்க. இது ரெண்டு ஈஸியா ஞாபகம் வெச்சுக்கலாம். Whenever everything is there, something is there is always true. Whenever nothing is there, something is not there is always true. So always remember, whenever everything is there, something is there is always true. Whenever nothing is there, something is not there is always true. அதுகாண்டி மைண்ட்ல வந்ததனா immediate inferencesல implications ன்றது உங்களுக்கு ஈஸியா மனப்பாடம் பண்ணிடலாம். சரிங்களா? சோ உங்களுக்கு A and E பார்த்துட்டோம். அதுக்கு அடுத்து என்ன பார்க்கலாமா? I statement பார்க்கலாமா? I statement பேஸ் பண்ணி எவ்வளவு வென் டயகிராம் இருக்குமா? 4 வென் டயகிராம் இருக்கு. சோ நம்ம இப்போ செக் பண்ணும்போது immediate inferences எல்லாத்துலயுமே ட்ரூவா இருக்கணும். ஏதாவது ஒரு டயகிராம்ல தப்பா இருந்தாலும் we should not go ahead with that இல்லையா? சோ பாருங்க I can be converted into I ன்றது சொல்லலாமா? I conversion என்ன வரணுமா? some black is white, some black is white. இது ரைட்டாமா? கரெக்ட் தான். some black is white கரெக்ட்டா? கரெக்ட் தான். all black is white என்னும்போது some black is white ன்னு சொல்லலாம். இங்கேயும் கரெக்ட்டா? கரெக்ட் தான். இதுவும் கரெக்ட்டாமா? எல்லாம் all black is white என்னும்போது some black is white ன்றது கரெக்ட் தான். சோ என்ன சொல்லலாம்? I can be converted into I. அங்க கூட நம்ம E can be converted into E போட்டுருக்கோம். I can be converted into I. அதுக்கு அடுத்து பாருங்க A statement. A straight எடுக்க முடியுமா? all white is black சொல்லலாமாமா? இங்கேயே போயிடுச்சு. அதுக்கு அடுத்து மிச்சதெல்லாம் செக் பண்ணணும்னு கூட அவசியமே இல்லை. சரியா? all white is black வராது. all black is white வருமா பாருங்க? அதுவும் இங்க வராது. ஏதாவது ஒண்ணுத்துல ஃபெயில் ஆனாவே ஃபெயில் தான். எல்லாத்துலயும் இந்த நாலுத்துல ரைட் இருந்தா மட்டும் தான் நம்ம immediate inferencesல போடுறோம். சோ அதனால என்ன சொல்லலாம்? I is not implied by A statement. I cannot be converted into A statement இல்லையா? அதுக்கு அடுத்து என்ன? O வரணும். O ன்னா என்ன? இதுதான் நிறைய பேருக்கு இருக்கிற டவுட் இல்லையா? கேள்வி நிறைய பேருக்கு என்ன ஒரு டவுட் இருக்கும். some white is black அனும்போது some white is not black ன்றது கூட கரெக்ட் தான். இல்ல some white is black அனும்போது some black is not white கூட கரெக்ட் தான். அதுதான் நான் இப்ப தப்புன்றது ப்ரூவ் பண்றேன். எப்படின்றது பாருங்களா? நாலு விதமா நம்ம டயகிராமா போடுறோம் இல்லையா? some white is not black, some white is not black கரெக்ட் தானே? இதுல கரெக்ட். some white is not black கரெக்ட்டா? சோ இது எல்லாமே some white is not black அதுவும் கரெக்ட் தான். இங்க வருமா பாருங்க? all white is black வரும்போது some white is not black ன்றது வரதுக்கு வாய்ப்பே இல்லை. போயிடுச்சு. இங்கேயும் போயிடுச்சு இல்லையா? சோ அதனால some white is black இருக்கும்போது some white is not black ன்றது கண்டிப்பா ரைட்டா இருக்கும்னு அவசியமே கிடையாது. அதனால whenever I is right, O cannot be, O straight cannot be right. So இங்க என்னன்னா I is not implied by O. I is not implied by O. I can be converted into O. Converted என்னமா? some black is not white. some black is not white இங்க கரெக்ட் தான். இங்க போயிடுச்சு. ராங். இங்க கரெக்ட் தான். இதுவும் போயிடுச்சு இல்லையா? எல்லாத்தையுமே ரைட்டா இருந்தா தான் நம்ம எடுக்கணும் இல்லையா? I is not implied by O. I cannot be converted into O. E இருக்கா பாருங்க? no white is black இங்க வருமா? வரல. no black is white வருமா? எங்கேயுமே வரல. so I is not implied by E. I cannot be converted into E. அப்ப I ல இருந்து என்னமா எடுக்க முடியும்? I conversion I மட்டும்தான், வேற எதுவுமே எடுக்க முடியாது இல்லையா? I ல இருந்து A எடுக்க முடியாது, I ல இருந்து O சொல்ல முடியாது, I ல இருந்து E சொல்ல முடியாது. இதுவரை நம்ம என்ன படிச்சிருக்கோம்? whenever everything is there, something is there is always true. whenever nothing is there, something is not there is always true. அப்படினா என்ன? A ன்னா directly A is implied by I, E is directly implied by O. A can be converted into I, E can be converted into E and also O. I can only be converted into I. I can only be converted into I. I ல இருந்து என்ன எடுக்கலாம்னா conversion of I மட்டும்தான். வேற எந்த ஸ்டேட்மெண்ட் நம்மனால derive பண்ண முடியாது. கிளியரா? அடுத்து பார்க்கலாமா? O statement. இது நிறைய பேருக்கு இருக்கிற டவுட். என்னன்னா some white is not black அனும்போது some black is not white கூட கரெக்ட் தான் இல்லையா? இப்போதுக்கும் கரெக்ட் தான் சொல்ல போறீங்க நீங்கலாம். அது கிடையாதுன்னு திருப்பி நம்ம ப்ரூவ் பண்ண போறோம். பாருங்க, O can be converted into O or not. converted ன்னா என்ன வரணும்? some black is not white. some black is not white இங்க கரெக்ட் தான். இங்க ரைட்டாமா?
இங்கே ஆல் பிளாக் இஸ் ஒயிட் இல்லையா, ஸோ சம் பிளாக் இஸ் நாட் ஒயிட்ன்றது இங்கே கரெக்ட் கிடையாது, போயிடுச்சு இல்லையா. ஓ cannot be converted into ஓ, ஒன்றுத்தில் தப்பானாவே நம்ம அது கன்சிடர் பண்ணக்கூடாது. இங்கேயும் வரும் சம் பிளாக் இஸ் நாட் ஒயிட்ன்றது இங்கேயும் ரைட்டு தான், இங்கேயும் ரைட்டு தான், இங்கே கிடையாது. ஸோ ஓ cannot be converted into ஓ. புரியுதாமா எதுனாலன்ட்டு, கிளியரா. ஸோ அதுக்கு அடுத்தது பாருங்க ஏ ஸ்டேட்மெண்ட். ஏ ஸ்ட்ரைட் என்ன வருமா, ஆல் ஒயிட் இஸ் பிளாக் வருமா, ஒன்றுத்தில் ஃபெயில் ஆனாவே ஃபெயில்டு, இங்கேனா சுத்தமாக வராது. கன்வர்ஷன் பாருங்க, கேன் ஓ பி கன்வெர்டட் இன்டு ஏ, ஆல் பிளாக் இஸ் ஒயிட் வருமா பாருங்க, இதுவும் வரல. அப்படி என்ன ஓ இஸ் நாட் இம்ப்ளைட் பை ஏ, ஓ cannot be converted into ஏ, ஓ cannot be converted into ஓ இல்லையா, அதுவும். அடுத்தது பாருங்க ஐ வருமா பாருங்க, ஐ இதுவும் நிறைய பேருக்கு டவுட் தான். சம் ஒயிட் இஸ் நாட் பிளாக் பண்ணும்போது சம் ஒயிட் இஸ் பிளாக்ன்றது கரெக்ட் தான் என்ற மாதிரி இல்லையா. பாருங்க அது தப்பு அன்ட்டு ப்ரூவ் பண்ண போகிறோம். சம் ஒயிட் இஸ் பிளாக் இங்கேயே இருக்கு, இங்கேயும் இருக்கு, இங்கே வருமாமா வராது இல்லையா. சம் பிளாக் இஸ் ஒயிட் வருமா பாருங்க, சம் ஒயிட் இஸ் பிளாக்கும் வராது, சம் பிளாக் இஸ் ஒயிட்டும் வராது. ஸோ ஓ இஸ் நாட் இம்ப்ளைடு பை ஐ ஸ்டேட்மெண்ட், ஓ cannot be converted into I statement. மா புரியுதா, O is not implied by I statement, O cannot be converted into I statement. கடைசியில் என்ன வரணுமா, E வருமா பாருங்க, no white is black இங்கேயே ruled out, no black is white அதுவும் ruled out. O is not implied by E statement, O cannot be converted into E statement. But E பாருங்க, E is implied by O statement, E can be converted into O statement. But O பாருங்க, O is not implied by E statement, O cannot be converted into E statement. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆனது, மைண்டில் வச்சுக்கோங்க. O is not implied by E statement, O cannot be converted into E statement. But reverse பாருங்க, E is implied by O statement, E can be converted into O statement. புரிஞ்சதா? இப்போ இது பேஸ் பண்ணிட்டு நம்ம என்ன சொல்லலாமா, O cannot be converted. O பேஸ் பண்ணிட்டு எந்த கன்வர்ஷனும் கிடையாது. நீங்கள் அதனால தான் நம்மளுக்கு ரூல் பேஸ்டில் ஆறு ரூல் தான் இருக்கு. எதுமா A plus A இருக்கு, A plus E இருக்கு, I plus A இருக்கு, I plus E இருக்கு, E plus A இருக்கு, E plus I. எங்காவது O ஸ்டேட்மெண்ட் வந்திருக்கா பாருங்க, எங்கேயுமே வரல. கன்க்ளூஷனில் ஃபைனலாக தான் ஆன்சராக வந்திருக்கு கண்டி, இங்கே எதுவுமே கிடையாது இல்லையா. A plus A, A plus E, I plus A, I plus E, E plus A, E plus I எங்கேயுமே O ஸ்டேட்மெண்ட்டே கிடையாது. எதனாலன்னா O cannot be converted. புரியுதாமா எதனாலன்ட்டு, இதுதான் இம்மீடியட் இன்ஃபரன்ஸ்ன்றது. ஸோ இது தவிர வேற எதுவுமே கிடையாது. இந்த கன்வர்ஷன்ஸ் எல்லாம் என்னன்னா ஒரு ஸ்டேட்மெண்ட்லேருந்து வேற எந்த ஸ்டேட்மெண்ட் எல்லாம் நம்மளால சொல்ல முடியுமோ அதுதான் இம்மீடியட் இன்ஃபரன்சஸ்ன்றது. அது ரெண்டு விதமாக இருக்கு, இம்ப்ளிகேஷன்ஸ், கன்வர்ஷன்ஸ். இம்ப்ளிகேஷன்ஸ் சேம் சப்ஜெக்ட் சேம் ப்ரெடிகேட் இருக்கணும், கன்வர்ஷன்ஸ் சப்ஜெக்ட் அண்ட் ப்ரெடிகேட் இன்டர்சேஞ்ச் ஆகும். ஸோ என்னெல்லாம் இம்ப்ளிகேஷன்ஸ் இருக்குமா, ரெண்டு மட்டும்தான். ஸோ ஏ ஐவா கன்வெர்ட் பண்ணலாம், இ ஓவா கன்வெர்ட் பண்ணலாம். when everything is there, something is there is always true. When nothing is there, something is not there is always true. கன்வர்ஷன்ஸ்லாம் என்ன இருக்குமா, ஏ எப்படி கன்வெர்ட் பண்ணலாம், ஐவா கன்வெர்ட் பண்ணலாம், இ எப்படி கன்வெர்ட் பண்ணலாம், ஈவா கன்வெர்ட் பண்ணலாம், ஓவாவும் கன்வெர்ட் பண்ணலாம் இல்லையா. ஸோ ஐ எப்படி கன்வெர்ட் பண்ண முடியும், ஐ மட்டும்தான், ஐ கேன் பி கன்வெர்டட் இன்டு ஐ இல்லையா. இதுதான் நம்ம கற்றுக்கணும். இன்னொரு வாட்டி ரிப்பீட் பண்ணலாமா. இமீடியட் இன்ஃபரன்சஸ் ஆர் ஆஃப் டூ டைப்ஸ், இம்ப்ளிகேஷன்ஸ் அண்ட் கன்வர்ஷன்ஸ். இம்ப்ளிகேஷன் சேம் சப்ஜெக்ட் அண்ட் ப்ரெடிகேட் மஸ்ட் பி தேர், கன்வர்ஷன் சப்ஜெக்ட் அண்ட் ப்ரெடிகேட் interchanges. A is directly implied by I and E is directly implied by O. Whenever everything is there, something is there is always true. Whenever nothing is there, something is not there is always true. புரியுதாமா? A is implied by I, E is implied by O. A can be converted into I, E can be converted into E and also O, and I can be only converted into I. I can only be converted into I. இது தவிர நம்மளுக்கு வேற எதுவுமே கிடையாது. சரிங்களா? இது பேஸ் பண்ணிவிட்டு நம்ம ப்ராப்ளம் சால்வ் பண்ண போகிறோம். எப்படி என்னன்றது டீட்டெயிலாக நான் ஒன் பை ஒன் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ரொம்ப சார் குழப்பமாக இருக்குது, இது மாதிரி எதுவுமே ஃபீல் பண்ணாதீங்க. ரொம்ப ஈஸி, இனிஷியலாக தான் நான் சொல்லியிருக்கேன் இல்லையா, அது கற்றுக்கிற வரல மட்டும்தான். ஸோ ஈஸியாக நம்ம சால்வ் பண்ணலாம். அது என்னன்றது எப்படின்றது ஒன் பை ஒன் இதுக்கு அடுத்தது நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா?